இந்த பாண்டியன் குடும்பத்தை பழி வாங்கணுங்கிறதுக்காக அரசியை கல்யாணம் பண்ண நினைச்சு குமார் போய் கடைசியில சதீஷ் கிட்டையும் பாண்டியன் வீட்டு ஆளுகிட்டையும் மாட்டிட்டு முடிக்கிறது உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். இங்க வீட்ல இருந்து ராஜி மீனா வந்து வீட்ல இருக்க யாருக்குமே தெரியாம எப்படியாவது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள்ட்ட பேசி மாப்பிள்ளையோட மனசை மாத்தி அரசியை வந்து கல்யாணத்துக்கு அப்புறமும் படிக்க வைக்கணும். அரசிக்கு சப்போர்ட்டிவா வீட்ல இருக்க யாருமே பேச மாட்டாங்க, அதனால நம்ம தான் போய் பேசி முடிவு பண்ணணும் அப்படி சொல்லிட்டு ராஜி மீனா ரெண்டு பேருமே வீட்ல இருக்க யாருக்குமே தெரியாம கிளம்பிடலாம்னு சொல்லி பிளான் பண்ணி கிளம்பினாங்க. கடைசியில கோமதி குறுக்கு வந்து எல்லாத்தையுமே கெடுத்து நானும் உங்க கூட கோயிலுக்கு வரேன், எனக்கு வேண்டதெல்லாம் பாக்கி இருக்குன்னு சொல்லி அவங்களுமே அவங்க கூட கோயிலுக்கு கிளம்பிடுறாங்க. எப்படியாவது மாப்பிள்ளை கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி மாப்பிள்ளை கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டோம்னா அரசியோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு பார்த்தோம்னா அது கடைசி வரைக்கும் நடக்கவே நடக்காது போல அப்படி சொல்லி ராஜிமினா ரெண்டு பேருமே கோமதி கூட ரொம்பவே டென்ஷனா தான் கோயிலுக்கு வராங்க. வந்த இடத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களையும் மாப்பிளையும் வந்துட்டு கோமதி கண்ணில் படாம எப்படி பாத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு மீனா ராஜி ரெண்டு பேருமே போராடி பார்த்தாங்க. கடைசியில இந்த பாண்டியனோட அக்கா உண்மையாலே வந்து கோமதியை கண்ணில் பார்த்ததுமே அவங்களே கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் கோமதியுமே வந்துட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களோட மீனாவை பார்த்ததுமே அவங்களுமே சாக்காயிடுறாங்க. ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க, முக்கியமான போன் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்காக போச்சு. கடைசியில பார்த்தா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களோட வருது அப்படி சொல்லி கோமதிக்கு வந்து மீனா மேல பயங்கரமா சந்தேகம் வருது. இன்னொரு பக்கம் உண்மையாலுமே வந்து சும்மா இல்லாம ஏமா மீனா நீ தனியா வந்து என்ன சொன்ன, ஆனா கோமதி எல்லாம் வந்திருக்காங்க, இதை பத்தி நீ சொல்லவே இல்லையா அப்படி சொல்லி அவங்களுமே வந்து மீனாவை பத்தி கோமதி முன்னாடியே போட்டு விட்டுறாங்க. நாங்களே உங்க வீட்டுக்கு வரலாம்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு தான் இருந்தோம், நிறைய விஷயங்கள் பேசணும், வீட்டுக்கு வந்து பேசலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அன்னைக்கு வந்தப்ப பேச முடியாம போயிருச்சு, நாங்க கோயில சாமி கும்பிட்டு ஈவினிங்கா நாங்க வீட்டுக்கு வரோம் அப்படி சொல்லிட்டு இங்கிட்ட உண்மையாலுமே வந்து கோமதியை சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கோமதிக்கு பயந்துகிட்டு இன்னொரு பக்கம் மீனா வந்து சதீஷை கூப்பிட்டு தனியா பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்களை தனியா தானே கோயிலுக்கு வர சொன்னேன், எதுக்காக உங்க அம்மாவும் கூட கூப்பிட்டு வந்தீங்க, நீங்க எங்க போனாலுமே உங்க அம்மா கூட கூப்பிட்டு தான் வருவீங்களா அப்படி சொல்லி ரொம்பவே கோவப்படுறாங்க. நான் எங்க அம்மாவை கூப்பிட்டு வரணும்னு நினைக்கல, நீங்க போன் பண்றப்ப எங்க அம்மா கூடயே இருந்தாங்க, அதனால என்னால உண்மையை மறைக்க முடியல, அதனால நான் கோயிலுக்கு வரேன்னு சொன்னதும் அவங்களும் கூட வரேன்னு சொல்லி என் கூட கிளம்பி வந்துட்டாங்க, நான் என்ன பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு மாப்பிளையுமே சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நாங்க ஒன்னும் கல்யாண விஷயமா பேசுறதுக்காக உங்களை வர சொல்லல, நாங்க வந்த விஷயமே வேற. உங்களுக்கு அரசியை கட்டி கொடுக்கறதுனால அரசியோட படிப்பை பாதியிலே நிறுத்த பாக்குறாங்க. நாங்க வீட்டுல எவ்வளவு தூரம் பேசி பார்த்தோம், அவங்க கேட்கற மாதிரியே தெரியல. அரசி படிக்கிறதா இருந்தா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எடுக்கிற முடிவு தான் இதுக்கப்புறம் எல்லாமே. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன முடிவு பண்றாங்களோ அதான் இறுதி முடிவா இருக்கும், நீங்களாம் இதுக்கப்புறம் அரசியோட வாழ்க்கையில எந்த ஒரு முடிவுமே எடுக்க கூடாதுன்னு சொல்லி எங்க கிட்ட சொல்லிட்டாங்க. அது சம்பந்தமா பேசுறதுக்காக தான் உங்களை வர சொன்னேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அரசி உங்களால படிக்க வைக்க முடியுமா அப்படி சொல்லி மீனா வந்து டைரக்டா மாப்பிள்ளை சதீஷ் கிட்டே கேட்டுறாங்க. இதுல என்னங்க இருக்கு, இது எதுக்கு நேர்ல வந்து சொன்னீங்க, நீ இதை போன் காலே சொல்லி இருந்திருக்கலாம்ல, அரசி படிச்சுன்னா அதோட லைஃப் தானே நல்லா இருக்கும், கண்டிப்பா நான் படிக்க வைக்கிறேன், எனக்கு அதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படி சொல்லி சதீஷ்மே சொல்லிடுறாரு. இந்த விஷயத்தை சொல்றதுக்காக தான் நாங்க இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்து வந்து கடைசியில எங்க அத்தை கிட்டே மாட்டிக்கிட்டோம் அப்படி சொல்லிட்டு மீனா வந்து சதீஷ் கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கோமதி வந்து ராஜி படிச்சு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. அப்ப காலையிலேயே 3 பேர் இதுக்காக தான் பேசிக்கிட்டு இருந்தீங்களா, எப்பயுமே நீயும் மீனா சேர்ந்து தான் இந்த குடும்பத்தை கெடுக்க பாப்பீங்க, இப்ப உங்க கூட்டணியில் வந்து இந்த தங்க மேலே சேர்த்துக்கிட்டீங்களா, அதனாலதான் காலையில நான் கோயிலுக்கு வரேன்னு சொன்னப்ப என்னை கழட்டி விட்டுட்டு நீங்க 3 பேரும் போலான்னு பாத்தீங்களா அப்படி சொல்லிட்டு கோமதி வந்து என்ன நடந்துச்சுங்கிறதே புரிஞ்சுக்காம ராஜி படிச்சு பயங்கரமா சத்தம் போட்டு இருக்காங்க. அரசியோட வாழ்க்கையில எவ்வளவு தூரம் பிரச்சனை நடந்து முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறமா அரசிக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி நாங்க எல்லாரும் இவ்வளவு தூரம் பாடுபட்டு இருக்கோம், நீ ஈஸியா உன்னோட அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறியா அப்படி சொல்லிட்டு ராஜி வந்து அவங்களோட பொண்ணுக்கு ஹெல்ப் தான் பண்ணிட்டு இருக்காங்கிறது புரியாம கோமதி வந்து கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம வந்து ராஜி மீனாவே பயங்கரமா சத்தம் போட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராஜிமே வந்து என்ன நடந்துங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண பாக்குறாங்க, ஆனா கோமதி அதை எதையுமே கேட்கற மாதிரியே தெரியல. ராஜி சொல்றத சுத்தமா காதலே வாங்கி படாம கோமா போற கோமதி வந்து மீனாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை அனுப்பிச்சு விட்டு மீனா தனியா வரதை பார்த்ததுமே கோமதி வந்து பயங்கர கோமா மீனாவையும் படிச்சு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ராஜி மாதிரி அமைதியா இல்லாம மீனாவே வந்து பதிலுக்கு பதில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன நடந்துங்கிறதே எங்களை பேச விட்டாதானே தெரியும், நாங்க ஒன்னும் அரசியல் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள்ட்ட வர சொல்லல, மாப்பிள்ளை சதீஷை வர சொன்னக்கான காரணமே வேற. நாங்க உங்ககிட்ட எவ்வளவு தூரம் போராடி பார்த்தோம், இந்த குமார் பண்ண பிரச்சனைனால அரசியோட வாழ்க்கையை வீணாக்கிற வேண்டாம், அரசி படிக்கணும், அரசி வந்து நல்லா படிச்சு முடிச்சு நல்ல வேலைக்கு போகணும், அதான் எங்களோட ஆசையே. உங்ககிட்ட நாங்க சொல்லி பார்த்தா நீங்க கேட்கற மாதிரி தெரியல, அதனாலதான் மாப்பிள்ளை கிட்டயாவது பேசி பார்க்கலாம்னு சொல்லி மாப்பிள்ளை தனியா வர சொன்னோம். கடைசியில பார்த்தா மாப்பிள்ளை உங்க அம்மாவே கூட கூப்பிட்டு வந்துட்டாரு. உங்ககிட்ட இந்த விஷயத்தை சொன்னோம்னா கண்டிப்பா நீங்க விட மாட்டீங்க, அதனாலதான் நாங்களே உங்க யாருக்குமே தெரியாம வந்து பேசலாம்னு சொல்லிட்டு வந்தோம். இப்ப மாப்பிள்ளையுமே அது ஒன்றும் பிரச்சனை இல்ல, அவருமே சம்மதம் சொல்லிட்டாரு, எல்லா பிரச்சனையும் முடிச்சு இதையே நீங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லி மீனாமே வந்து கோமதி பிடிச்சு சத்தம் போடுறாங்க. இது நல்ல விஷயம் தானே, இது எதுக்கு எங்கள்ட்ட மறைச்சிட்டு வந்து நீங்க 2 பேரும் இப்படி ரகசியமா வந்து பேச வரணும், இது வீட்ல இருந்து சொல்லி தான் நாங்களே பேசியிருப்போம் அப்படி சொல்லி கோமதியுமே சொல்லிட்டு இருக்காங்க. எப்படியோ ஒரு வழியா அரசியோட வாழ்க்கை நல்லா இருந்தா போதும், அதுக்காக தான் நாங்க இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படி சொல்லி ராஜி மீனா 2 பேருமே பேசிட்டு கோமதி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வர கோமதி வந்து கோயில நடந்த எல்லா விஷயத்தையுமே பாண்டியன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பயுமே கோவப்படுற பாண்டியன் வந்து இந்த விஷயத்துல பெருசா கோவம் எதுவுமே படல, ராஜி மீனா பண்றது எல்லாமே அரசியோட நல்லதுக்காக தானே பண்றாங்க, இங்க இருந்தா கண்டிப்பா வந்து அரசியை குமார் படிக்க விட மாட்டான், ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான், அரசி படிச்சா நல்லது தானே, ராஜி மீனா பண்ணது கரெக்ட் தான் அப்படி சொல்லி பாண்டியனுமே வந்து இந்த விஷயத்துல ராஜி மீனாக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் கோமதி பாண்டியன் இப்படி எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்கிறத சோனியா எல்லாத்தையுமே விட்டு கேட்டுறாங்க. நம்ம இந்த கல்யாணத்தை எப்படி தடுத்து நிறுத்தலாம் சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தா இவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அரசியை படிக்க வைக்கிறது வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம இந்த கல்யாணத்தை எப்படி தடுத்து நிறுத்தலாம் சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தா இவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அரசியை எப்படி படிக்க வைக்கிறதுங்கிற முதற்கொண்டு திட்டம் போட்டு இருக்காங்க. இந்த குமார் எதுக்குமே ஆக மாட்டான் போல, இவனுக்காக நம்ம தான் ரிஸ்க் எடுத்து எல்லா பிரச்சனையும் மாட்டணும், ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்துல போய் சக்திவேல்கிட்ட சொல்லுவோம் அப்படி சொல்லிட்டு பாண்டியனும் கோமதி பேசிருக்கிறத கேட்கிற சோனியா வந்து உடனே இந்த விஷயத்தை சொல்றதுக்காக சக்திவேல் வீட்டுக்கு ஓடுறாங்க. நீங்க இப்படி உட்காந்து பொறுமையா பேசிக்கிட்டு இருங்க, அங்க பாண்டியன் வீட்டுல எல்லா வேலையுமே பரபரப்பா போக ஆரம்பிச்சிருச்சு, கல்யாணத்துக்கு அப்புறம் அரசியை படிக்க வைக்கிறது முதற்கொண்டு அவங்க பேசி வச்சிட்டாங்க, அரசியை கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்க வைக்கிறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் சம்மதம் சொல்லிட்டாங்களாமா. இதுக்கப்புறம் நீ அரசியை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா அது எல்லாமே கனவா போயிடும், தேவையில்லாம அரசி மேல ஆசை வளர்த்து உன் மனசை நீயே புண்படுத்திக்காத அப்படி சொல்லிட்டு ஏற்கனவே கோவத்தோட இருக்க சக்திவேல் குமாரி இன்னுமே
கோவப்படுற மாதிரி சோனியா பேசிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா இப்படி சோனியா போய் சக்திவேல்கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுமே வந்து பாண்டியன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. பாருங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்போ என்ன பேச வந்திருக்காங்கன்னு தெரியல. இங்கனக்குள்ள வீட வச்சுட்டு உன்னால அரசியல் கல்யாணம் பண்ண முடியல, எங்கேயோ இருந்து வந்து அந்த பையன் வந்து அரசியல் கல்யாணம் பண்ண போறான் அப்படி சொல்லிட்டு குமாரோட கோபத்தை அதிகப்படுத்துற மாதிரி சோனியா வந்து மறுபடியும் பிரச்சனை உண்டு பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. சோனியா சொல்றதெல்லாம் கேட்டு ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிற குமார் வந்துட்டு இன்னொரு பக்கம் மாப்பிள்ளை பார்த்ததுமே பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. பேசி முடிச்சு வீட்டை விட்டு வெளியே வந்து தானே ஆகணும். வெளியே வந்து அந்த சதீஷ் என்ன பண்றேன் பாருங்க அப்படி சொல்லிட்டு குமார் வந்து ரொம்பவே கோமா வீட்டை விட்டு வெளியே கிளம்பி வராரு. கோமோட போற குமார வந்து தடுக்கிற மாதிரி முடிவுல சக்திவேலுமே கிடையாது. எப்படியோ பிரச்சனை நடந்து இந்த கல்யாணம் மட்டும் நடக்காம இருந்தா போதும் அப்படி சொல்லி சக்திவேலுமே வந்து சண்டை போட போற குமார தடுக்காம அவருமே ரெண்டு வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காரு. பாண்டியன் வீட்டுல பேசி முடிச்சு வெளியே வர சதீஷை பார்த்ததுமே குமார் பயங்கர கோவத்தோட போய் சட்டையை பிடிச்சாரு. அரசியை நானும் லவ் பண்ணிட்டு இருக்கிறோம், நாங்க ரெண்டு பேர் தான் கல்யாணம் பண்ண போறோம், நான் இல்லாம அரசினால கண்டிப்பா நிம்மதியாவே இருக்க முடியாது, அரசியோட விருப்பமே இல்லாம தான் இந்த கல்யாணம் எல்லாம் நடக்குது அப்படி சொல்லிட்டு இல்லாத பொல்லாத எல்லா விஷயத்தையுமே சொல்லி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி போட்டு உடைச்சிடுறாரு. என்ன மீறி நீ எப்படி அரசியை கல்யாணம் பண்ணிடுவேன் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு குமார் வந்து ரொம்பவே கோவமா சட்டையை பிடிக்கவும் சதீஷுக்கும் உண்மையாளுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வெளியே குமாரோட சவுண்ட் கேட்டதுமே பாண்டியன் வீட்டுல இருக்க எல்லாருமே பதறி போய் வெளியே ஓடி வராங்க. குமார் வந்து சதீஷோட சட்டையை பிடிச்சிருக்கத பார்த்ததுமே டென்ஷன் ஆகிற கதிர் வந்துட்டு குமார் பிடிச்சு அடிக்க போறாரு. நடக்கிற பிரச்சனை எல்லாம் பாக்குற மீனாக்கு நல்லாவே புரிஞ்சிருது. கண்டிப்பா இந்த வேலையை பார்த்தது சோனியாவா தான் இருக்கும். அவங்க அந்த வீட்டுல தான் இருக்காங்க பாருங்க. சோனியா தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வீட்டுக்கு வந்த விஷயத்தை போய் அங்க சொல்லி இருக்கு. அதனாலதான் குமார் வந்து சண்டை போட இங்க வந்திருக்கான் அப்படி சொல்லிட்டு மீனா வந்து இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே காரணம் சோனியா தான் அப்படிங்கறத பழனி கிட்ட சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் நடக்கிற பிரச்சனையோட சவுண்ட் எல்லாம் கேட்டுட்டு முத்துவேலுமே வீட்டு விட்டு வெளியே வந்துறாரு. உங்ககிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்றது உங்க வீட்டு பையனை கண்டிச்சு வைக்க சொல்லி இப்படி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடியே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் பாருங்க அப்படி சொல்லி பாண்டியன்மே வந்து என்ன நடக்குதுங்கறத முத்துவேல்கிட்ட காமிச்சாரு. என்னதான் சக்திவேல் எதுவுமே பேசாம அமைதியா இருந்தாலும் நடக்கிறதெல்லாம் பார்த்து டென்ஷன் ஆகிற முத்துவேல் வந்து குமார் சத்தம் போட்டு வீட்டுக்குள்ள வர சொல்லிடுறாரு. அரசிக்கு கூடிய சீக்கிரமே கல்யாணம் முடிய போகுது, இதுக்கப்புறம் குமாரனால எந்த ஒரு பிரச்சனையுமே வரக்கூடாது, மீறி இதுக்கப்புறம் குமார் ஏதாவது பிரச்சனை பண்ணானா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது பாத்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு பாண்டியன் வந்து முத்துவேல் சக்திவேல் முன்னாடி மிரட்டிட்டு கோமா வீட்டுக்குள்ள கிளம்பி போயிடுறாரு. இன்னொரு பக்கம் பழனி வந்து சோனியா கிட்ட இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீதான் எனக்கு தெரியும், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்த விஷயத்தை நீதானே போய் சக்திவேல் குமார் கிட்ட சொல்லிட்டு வந்த, இதுக்கப்புறம் உன்னை பத்தின விஷயத்தை நான் வீட்டை சொல்லாம இருக்க மாட்டேன், இப்பவே போய் மச்சாங்கிட்ட எல்லா உண்மையும் சொல்றேன் பாரு அப்படி சொல்லி பழனிமே வந்து கோமா வீட்டுக்குள்ள கிளம்பி போறாரு. கூடிய சீக்கிரமே இது மாதிரி நடந்து இந்த சோனியா தான் வந்து சக்திவேலுக்கு குமாருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்கிற உண்மையை இந்த மீனாவும் பழனியும் போய் பாண்டியன் கிட்ட சொல்லி இந்த சோனியாவோட ஆட்டத்துக்கு கூடிய சீக்கிரமே ஒரு முடிவு கட்டிட்டாலே பாண்டியன் வீட்டுல பாதி பிரச்சனை முடிவுக்கு வந்துடும் நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க.